சீதாஸ் பேஜஸ். இது என்ன டீ அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் முதல்ல சொல்கிறேன். இல்லை, ஒரு கப்பு தனியா, நல்ல தனியா சீட்ஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் ஒரு மஞ்சள். இந்த மஞ்சளை வந்து நான் கொஞ்சம் பொடி பண்ணி போடுறேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். ஒரு பெரிய பட்டை, இதை வந்து உடச்சி வச்சுருக்கேன். சிலோன் பட்டையாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது உடச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடுறேன். ஸோ மஞ்சள் எல்லாமும் போட்டுட்டேன், கொஞ்சம் உடச்சி போட்டேன். ஸோ இது நான் மிக்சியில் அடிச்சிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா ஃபைன் பொடியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் உங்களுக்கு நைஸாக வேணும்னு சொன்னால் இதை கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக வெரி ஃபைன் பவுடராக எடுக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுடுங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், தனியா, பட்டை மூணுத்துக்குமே வந்து பிளட் சுகரை வந்து நல்ல ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் போடுறோம். மஞ்சளும் தனியாவும் டைஜஷனுக்கு, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சள், தனியா, பட்டை மூணுமே வந்து ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இதில் 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர், இது வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். 2 பேருக்கான டீ. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். மஞ்சள், தனியா, பட்டை இது மூணுத்துலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டி வந்து பூஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி தனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கும்னு சொல்கிறாங்க. தைராய்டை வந்து சப்போர்ட் பண்ணும், தைராய்டு ஹெல்த்துன்றாங்க. அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ்க்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த டீ கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், தனியாவோட வாசனை. மஞ்சள் கூட போன் ஜாயின்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சளும் பட்டையும் பார்த்திங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பூஸ்ட் பண்ணும் பிரெயின் ஹெல்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கொதிச்சிருச்சு, இது இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி வெந்தயம் வந்து கொலஸ்ட்ராலை லோவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள், வெந்தயம் ரெண்டுமே வந்து ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ½ லெமன் எடுத்து உங்கள் வேண்டிய அளவுக்கு புழிஞ்சிக்குங்க ஒரு டம்ளரில். இதில் வந்து லெமனும் ஹனியும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. ஹனி அண்ட் லெமன் ரெண்டுக்குமே வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பிளட் வெசல் டிசீஸ் எல்லாம் வராமல் பார்த்துக்கொண்டுறாங்க. ஹனி, தேன் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. லெமனும் ஹனியும் இம்யூனிட்டியும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுன்றாங்க. லெமன் வந்து அயன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ரெண்டுமே டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போது ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த டீயை வந்து இதில் வடிகட்டிடலாம். லெமன் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் வெயிட், உங்களுக்கு வெயிட் குறையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் ஹெல்த் பார்த்திங்கன்னா லெமன், ஹனி ரெண்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹனி வந்து கொலஸ்ட்ரால் லோவர் பண்ணுது. நமக்கு காஃப் இல்லைன்னா சோர் த்ரோட் இருந்தால் சரி பண்ணுது. அதே மாதிரி குயிக் எனர்ஜி, உடனடி எனர்ஜி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வடிகட்டி எடுத்துட்டோம். இதை வந்து நல்லா கலந்துடுங்க. இது நீங்கள் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் காஃபி ஆர் டீக்கு பதில் இதை குடிச்சிட்டு வரலாம். இது வந்து நானும் குடிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் மெயினாக சொல்லணுன்னா இது வந்து பிளட் சுகர் லெவலை வந்து நிச்சயமாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுதுன்றது நான் பார்க்குறேன். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லோவர் பண்ணுறதையும் நல்லா தெரியுது. அதே மாதிரி டைஜஷனுக்கு நிஜமாலுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு ப்ராக்டிக்கலாக இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களா இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.